வருவாய் ஈட்டக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி 2 நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசென்ட் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா பட்ஜெட்டே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தது. அப்போ 10 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கு கரெக்டான விடையே இல்லாமல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட். 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, டெபிசிட். இந்த டெபிசிட் நம்பர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க 2021 நம்பரோட கம்பேர் பண்ணுங்க. வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சீர்திருத்தம் சொல்லும்போது நீங்க பொலிட்டிக்கல் சொல்றீங்க சங்கர். அது எப்படி பொலிட்டிக்கல்? இபில என்ன நடந்திருக்குன்னு தெரியுது, டாஸ்மாக்ல என்ன நடந்திருக்கு தெரியுது. அது முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாப் ஸ்கேம் எப்படி பண்ணிருக்காங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்க பிரைவேடைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட். அதுல ஒரு மாற்று கருத்து கூட கிடையாது. என்ன டெலிவர் பண்ண முடியுமோ அந்த டெலிவர் பண்ண முடிஞ்சது தான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவின் செய்தி தொடர்பாளர் சத்யகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர். வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்படும் அப்படின்னு வந்து தாவேகா சார்பில் சொல்லப்பட்டிருந்தது. கடைசியாக வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2021 இதே மாதிரி வெள்ளை அறிக்கை வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து வெளியிட்டிருந்தார். அந்த வெள்ளை அறிக்கைக்கும் இப்போ நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? சங்கர், இந்த சப்ஜெக்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி வந்து மதிப்புக்குரிய பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், இப்போது எங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியவில்சன் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒயிட் பேப்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலைமையை, அதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரோச் தான் ஒயிட் பேப்பர். இந்த ஒயிட் பேப்பர் ஆகப்பட்டது அரசாங்கங்கள் வந்து எப்போ தேவையோ கொண்டு வரலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது நிதி நிலைமையை பற்றி வெள்ளரிக்கை ஏன் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணும்போதே, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் நான் இருந்தேன் எங்களோட கட்சியில். ஸோ நாங்கள் ரெடி பண்ணும்பொழுது ரெவென்யூ மொபிலைசேஷன், வருவாய் ஈட்டக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி 2 நாள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் பொதுச் செயலாளர், அப்புறம் எங்களுடைய கமிட்டியில் இருந்த எக்ஸ்பர்ட்ஸு எல்லாருமே வந்து உட்காந்து 2 days கிட்டத்தட்ட ஒரு 18 hours கிட்ட நாங்கள் ரெவென்யூ மொபிலைசேஷன் ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணோம். பட் அந்த டைமில் எங்ககிட்ட இருந்த டேட்டா ஆர் இஷ்யூஸ் பேப்பர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போன அரசாங்கம் இருக்கும் பொழுது, அதுவும் 2021 கொண்டு வந்த ஒயிட் பேப்பர் தான் இருந்தது. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து பார்க்கும்பொழுது அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ மொபிலைசேஷன் ஐடியாஸ் இல்லை. அதில் வந்து வருவாய் எப்படி கட் பண்ணுறது, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் வந்து எப்படி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ் தான் ரெவென்யூ மொபிலைசேஷன் ஐடியாஸாகவே இருந்தது பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய வெள்ளை அறிக்கையில். அதை பேஸ் பண்ணி டிஸ்கஷன் நடக்கும் பொழுது எலெக்ஷன் ப்ராமிசஸ் கொடுக்கும் பொழுதே எந்த மாதிரியான ப்ராமிசஸ் கொடுத்தா நம்மளுடைய ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிஸ்கல் ப்ரூடன்ஸ்னால் ஃபினான்ஷியல் நம்மளுடைய நிதி நிலைமையை பேஸ் பண்ணி டெலிவர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறது. இது செயல்படுத்த முடியுமானா செயல்படுத்த முடியும். அதை செயல்படுத்தணும்னா இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா பட்ஜெட்டே வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தது. டிஎம்கேவுடைய பட்ஜெட் 2024-25, 2025-26 இன்ட்ரிம் பட்ஜெட்டு. ஸோ 2024-25 பட்ஜெட் எடுத்து பார்த்தா கடன் சுமையை வந்து கரெக்டாகவே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு இதுவே ஃபினான்ஷியல் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பட்ஜெட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட், அதுலேயே கடன் சுமை எவ்வளோன்னு கண்டே பிடிக்க முடியல எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்னாலேயே. அப்போது அந்த 10 லட்சம் கோடிங்கிறத, இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறது, இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனுடைய வைஸ் சேர்பர்சன் அவர் வந்து 10 லட்சம் கோடின்னு சொல்லி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகும்பொழுது தான் தமிழ்நாடுக்கு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறது வெளில தெரிய ஆரம்பிச்சது. அப்போ 10 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்விக்கு கரெக்டான விடையே இல்லாமல் கவர்மெண்ட் நடந்துட்டு இருந்தது டிஎம்கே கவர்மெண்ட்டு. இப்போ எங்கள் கவர்மெண்ட் வந்த உடனேயே எங்களுடைய முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் பதவி ஏற்கிற அன்னிக்கே பதவி ஏற்றுக்கிட்டாரு. உடனே மத்தியானமே அன்னிக்கே வித்தின் 1 hour 1.5 hours ஒரு மேடையிலே சொல்லிட்டார், கால அவகாசம் கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா என்ன நிதி நிலைமை இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடன் சுமை 10 லட்சம் கோடி. இப்போ நிதிநிலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை 10 லட்சம் கோடி இல்லை சங்கர், 10 லட்சம் ப்ளஸ் 3,18,000 crores. அப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 13 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிருக்காங்க டிஎம்கே. கஜானா காலியாகி அந்த கஜானாவே அடகு வச்சு
கடன் வாங்கியிருக்காங்க டிஎம்கே. பணம் இல்லாத பொழுது இப்போ ரெவன்யூ மொபிலைசேஷன் ஐடியாஸ் எப்படி கொண்டு வரலாங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்றத நம்ம மறந்துடக்கூடாது. 21 ஸ்லைடு போட்டு அமைச்சர் வந்து சொன்னார். கூடவே வந்து நிதி செயலாளர் சித்திக் அவர்களும் கூடவே விளக்குனாரு. அந்த பிரஸ் மீட்ல பல்வேறு கேள்விகள் செய்தியாளர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து விளக்கமான பதிலும் கொடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த அரசாங்கத்தில் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் தூசி தட்டி பார்க்கணும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருந்தார். இப்போது கடந்த 5 வருஷம் ஆட்சியில் இந்த அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நேற்று அந்த வெள்ளை அறிக்கை மூலிமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் குறை எதுவுமே பெருசாக சொன்ன மாதிரி தெரியலையே. நிதித்துறை செயலாளர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது இல்லை எல்லாமே தேவையான திட்டங்களுக்கு தான் செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஆனால் முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன சொன்னார்னா, இவங்க எந்த நிலைமையில் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு தெரியல, அதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னாரு. அப்போ இதுலேயே ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. சேம் டைம் தேவையான திட்டங்களுக்கு தான் வந்து இந்த அரசாங்கம் செலவினங்களும் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நிதித்துறை செயலாளர் சொல்றார். அதே நேரத்தில் மரிய வில்சனோ அல்லது நம்ம முதலமைச்சரோ வந்து வேற ஒரு கருத்தை வந்து அரசியல் மேடைகளில் பேசினதையும் நம்ம பார்த்தோம். அதாவது சங்கர், 2 மேடைகள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து அரசாங்க மேடை. நேற்று நடந்தது அரசாங்க மேடை. இருந்தது வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி. ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்து பீங் அன் எக்ஸிக்யூட்டிவ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால அவரால் அரசியல் பேச முடியாது. அவர் வந்து 3 இம்பார்ட்டண்ட் வார்த்தைகளை வந்து ஸ்லைட் 21ல போட்டிருக்காரு. அதை நம்ம டீகோட் பண்ணுவோம். அதை நம்ம அரசியல் மேடைக்கு கொண்டு போவோம். 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காரு? வெளிப்படைத்தன்மை. சித்திக் அவர்கள் சொல்லும் பொழுது வெளிப்படைத்தன்மை கொண்டு வரணும், டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. 2வது பொறுப்புடைமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. தென் சீர்திருத்தம், ரீஸ்ட்ரக்சரிங். இந்த 3த்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இதை ஏன் நான் அரசியல் களத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸிக்யூட்டிவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து கட்சி ரீதியாக சார்ஜ் பண்ண முடியாது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் வந்து இந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அடுத்த அரசாங்கம் வந்தாலும் அவர் கண்டினியூ பண்ணணும் அவரோட சர்வீஸை. தே ஆர் த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த நேஷன் ஆர் த சர்வீஸ். அதனால வந்து அவர் லிமிட்டடாக தான் சொல்ல முடியும், டிப்ளமேட்டிக் வேர்டில் தான் சொல்ல முடியும். இதை நீங்கள் டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெளிப்படைத்தன்மை வேணும்னா போன அரசாங்கத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம அரசியல் களத்துக்கு போவோம். அதுக்கு நேற்று மரிய வில்சன்ட்ட பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு அதில் ஒரு முக்கியமான கேள்வி, மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் எத்தனை செலவினங்கள் அரசாங்க ரீதியாக பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த தேர்தல் நேரத்தில் நினைக்கிறேன் எவ்வளோங்கிறது தொடர்ந்து 2-3 டைம் கேட்குறாங்க. ஆனால் மரிய வில்சனால் சொல்ல முடியல. அப்போ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நம்மளுக்கு பதில் தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் சொல்லாமல் இருக்கமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது நேற்று நடந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சங்கர், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே அந்த ஸ்லைடில் இருக்குது. செலவினங்கள் எடுத்தீங்கன்னா வருமானத்தை விட அதிகமாக தான் செலவாயிருக்கு. சிம்பிள் மெஷர் நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ? 3% மேலே தான் இருக்குது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி. ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் தமிழ்நாடு என்னைக்காவது அந்த லிமிட்டில் இருந்திருக்கான்னா இருந்ததே கிடையாது. அப்போது இங்கே கொஸ்டின் கம்ஸ், சோஷியல் வெல்ஃபேர்னால தான் இந்த கடனானா கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோஷியல் வெல்ஃபேர் கட்டாயமாக தேவை. இன்ஃபேக்ட் டிவிகே அரசாங்கம் சோஷியல் வெல்ஃபேரை இன்னும் அதிகமாக தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னும் அதிகமாக கொடுக்குறத தாண்டி சோஷியல் வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக தான் இது இருக்கும். செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி தான் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அப்படி இருக்கும் பொழுது 3 இம்பார்ட்டன்ட் விஷயத்தினால தான் இந்த கடன் சுமை வந்திருக்கு. மக்களுக்கு சோஷியல் வெல்ஃபேர் போய் சேர்ந்திருந்தா பல கிராமங்களில் இன்னைக்கு ரோடு இருந்திருக்கும் சங்கர். சோஷியல் வெல்ஃபேர் போய் சேர்ந்திருந்தா பல கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க படிச்சிருப்பாங்க சங்கர். சோஷியல் வெல்ஃபேர் போய் சேர்ந்திருந்தா பல இடங்கள்ல டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கும் சங்கர். நீங்க சொல்றது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் குற்றச்சாட்டு மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் வருவாய் பற்றாக்குறையின் சதவீதம் சொல்லி 2021-22 காட்டியிருக்காங்க. 2.25% இருக்கு. அதுவே இறுதி ஆண்டு 2025-26 முதல்நிலை கணக்கு அதில் வந்து 2.22% அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.03 தான் வந்து வித்தியாசம் இருக்குது. அடுத்து அப்படியே வந்து பார்த்தோம்னா மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாய் சதவீதம் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அதில் 5.993%. அதுவே வந்து இறுதி ஆண்டில் 5.45% அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் மொத்த நிலுவை கடன் 2021 28.7%.
அதே மாதிரி இறுதி ஆண்டில் 28.3%. கிட்டத்தட்ட வந்து பெருசாக டிஃபரன்ஸ்லாம் எதுவும் இல்லையே. அப்போ எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான டேட்டா காட்டுது. நீங்கள் சொல்கிறது ஒரு குறைகளாக இருக்கலாம். அந்த எந்த அரசுமே வந்து 100% சரியாக செயல்படுதுன்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத தற்போதைய இருக்கக்கூடிய முதலமைச்சரே ஒப்புக்கொள்வார். அப்படி பார்க்கும்போது எல்லாமே நல்ல டீசெண்டான ஒரு நம்பர்ஸில் தானே இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தது வந்து பர்சன்டேஜ் டேர்ம்ஸில், நீங்கள் அப்சல்யூட் டேர்ம்ஸில் எடுத்து பார்க்கணும். அதாவது இப்போ அப்சல்யூட் டேர்ம்ஸில் வந்து 21வது ஸ்லைடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளை அறிக்கையிலேயே 21வது ஸ்லைடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 21வது ஸ்லைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 லட்சம் கோடி நேரடி கடன் ப்ளஸ் அந்த 3 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனாக இருக்கலாம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் வரக்கூடிய கடன் 3,18,000 crores. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 13 லட்சம் கோடி கடன். அடுத்தது 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை, டெபிசிட். இந்த டெபிசிட் நம்பர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 2021 நம்பரோட கம்பேர் பண்ணுங்கள். அப்சல்யூட் டேர்ம்ஸில் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஜிடிபி பேஸ் பண்ணி, உற்பத்தியை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் டேர்ம்ஸில் வேணால் நீங்கள் சொல்லலாமே தவிர அப்சல்யூட் டேர்ம்ஸில் உங்களுடைய இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அப்சல்யூட் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கர், உங்கள் தலையிலையும் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தலையிலையும் 1,28,934 rupees, 1,28,000 rupees கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மேலேயும் ஒருத்தர் மேலேயும் கடன் இருக்குது. 1,28,000 rupees. அப்போது இந்த கடன் ஆகப்பட்டது குறையணும், ஆனால் ஏறுது. நீங்கள் 2021-22 இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் ஆகப்பட்டது ஒரு மனிதர் மேலேயும் தமிழ்நாட்டில் ஏறி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சீர்திருத்தம் சொல்லும் போது நீங்கள் பொலிட்டிக்கல் சொல்கிறீங்க சங்கர். அது எப்படி பொலிட்டிக்கல்? எப்படி டிரான்ஸ்பரன்சி இல்லை? நேற்று மரிய வில்சனோ அல்லது நிதித்துறை செயலாளர் சித்திக்கோ இதுக்கு முன்னாடி பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அதனால எதுவும் வந்து இந்த கடன் சுமையெல்லாம் அதிகமாக இருக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. அரசாங்கம் எப்பயுமே சர்வீஸ் பேஸ்டாக தான் வந்து இயங்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாமே நல்ல திட்டம் தான் சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் சொல்லும்போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த அரசாங்கம் மோசமான ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் பண்ணார் விஜய் அவர்கள். இப்போது நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் எங்கேயுமே பெருசாக ஊழல் அப்படி நடந்திருக்கு, இந்த மாதிரி நாங்கள் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த 5 வருஷத்தில் இப்படிலாம் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு எதுவுமே லீக் அவுட்டே பண்ணலையே. நீங்கள் லீக்கேஜ் அதை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் என்ன லீக் பண்ணியிருக்கீங்க? இந்த 5 வருஷத்தில் உங்ககிட்ட ஃபுல் டேட்டா இருக்குது, என்ன ஊழல் பண்ணியிருக்காங்க, என்ன முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு கான்க்ரீட்டாக எதுவுமே சொல்லலையே. அப்போ மக்கள்கிட்ட நீங்கள் சொன்னது ஒன்று, இப்போ கடைசியாக வந்து நீங்கள் நேற்று வெள்ளை அறிக்கைன்னு சொன்னது வேற ஒன்றாகல இருக்குது. நீங்கள் முந்தின 2021 வெள்ளை அறிக்கைக்கும் இந்த 26க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தானே மக்கள் கேட்பாங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர், கிட்டத்தட்ட வந்து 50 இடங்களில் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் பொதுக்கூட்டங்களில். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றியும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றியும் தொடர்ச்சியாக நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் டே செலிப்ரேஷன் March 8 அன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணும்பொழுது இந்த இஷ்யூ பற்றி அவர் பேசியிருந்தார். எக்ஸாக்ட் டேட்டே சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் ஸ்டாலின் சார் டேக்ஸ் அப்படின்னு ஒரு சொல்லியிருந்தார் 30%ன்னு. இந்த 30% நீங்கள் யோசிங்க, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஊழல் நடந்திருக்குன்றத யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஆடியோ ரிலீஸ் ஆச்சா? அதில் 30,000 கோடி வந்து ஒரு வருஷத்துக்கு ஊழல் பண்ணுறாங்கன்னு அவர் சொன்னாரா? படித்தவர், நன்கு படித்தவர், எல்லாருக்கும் தெரியும் பிடிஆர் அவர்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு. அவர் 30,000 crore சொன்னார். அப்போ 5 வருஷத்துக்கு 1,80,000 கோடி. இது குறைந்தபட்சம். அந்த வார்த்தை நீங்கள் பார்க்கணும், மினிமம் அது. அப்போ அதிகபட்சம் ஒரு 3 லட்சம் கோடி கூட ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் ரேலிஸ் நடக்கும்போது சரி, பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் நடக்கும்போது சரி, மக்கள்கிட்ட இதை டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன சேர்த்தோம்? உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வரலைங்க, அதனால தாங்க டிரான்ஸ்பரன்சி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்க. ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை? MAWS டிபார்ட்மெண்ட்டு நேரு அவர்கள் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்காரு. இது வெளிப்படைத்தன்மையும் இல்லை, பொறுப்புடைமையும் கிடையாது. EBயில் என்ன நடந்திருக்குன்னு தெரியுது, டாஸ்மாக்ல என்ன நடந்திருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாப் ஸ்கேம் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது நான் சொன்னது ஒரு டிபார்ட்மெண்ட் தான், 2 டிபார்ட்மெண்ட் தான். இதை பற்றி நம்ம வந்து உட்காந்து பேசினா 12 hour 13 hour கூட பேசலாம். ஸ்டாலின் டேக்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தற்போது ஒரு முக்கியமான பிரச்சனை கிளம்பி இருக்கு. இந்த அரசாங்கம் வந்த பின்பாக டாஸ்மார்க்கில் 10 ரூபா வந்து அதிகமாக வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஆரம்பத்தெல்லாம் பேசப்பட்டது. இப்போ வந்து அந்த 10 ரூபாய்க்கு ஒரு ரீசன் வந்து சொல்லப்படுது. கூடுதலாக இப்போ டாஸ்மார்க்கில் 20 ரூபா வாங்குறீங்க. 20 ரூபா எதுக்காக வாங்குறீங்க? அதுக்கு ஒரு காரணம். அந்த 10 ரூபா வந்து எதுக்காக கூட வாங்குறோன்னா,
பாட்டில் வந்து நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபா வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் குடிச்சிட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்ட பாட்டில் 10 ரூபா கொடுக்கணும். அப்போ இதுவே ஒரு முறைகேடு தானே? நீங்க கிளியரா அப்சர்வ் பண்ணி பாருங்க. எங்க மினிஸ்டர் வந்து இத பத்தி பேசும்போது, அந்த 10 ரூபீஸ பத்தி பேசும்போது, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக்ல 10 ரூபா வாங்க வேணாம்னு எங்கேயுமே சிஎன்ஏஜியும் சொல்லல. கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் சொல்லல. இது முக்கியமான பாயிண்ட். 10 ரூபா வாங்குனது, 10 ரூபா வாங்குறது யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்றது தான் கொஸ்டின். 10 ரூபா வாங்க வேணாம்னு சொல்லல, 20 ரூபா வாங்க வேணாம்னு சொல்லல. நீங்க 30 ரூபா கூட வாங்குங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் டான்ஸ் இல்ல, நான் சொல்றேன் ஆடுறாரு. கேளுங்க. இப்போ என்ன வந்து Very இதுக்கு simple. ஒரு வேக்கானம் கொடுத்தா எப்படி நீங்க ஏத்துப்பாங்க? சங்கர், மக்கள் எப்படி நீங்க ஏத்துப்பாங்க? முடிக்க இப்போ விட்டாதான் குடிக்கிறவங்க எல்லாம் எப்படி ஏத்துப்பாங்க? நீங்க என்ன முடிக்க விட்டாதான் மக்களுக்கு வந்து என்னன்னு இது புரியும். லெட் மீ கம்ப்ளீட். ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா வாங்குறது செந்தில் பாலாஜி வாங்கினாருன்னு தான் சொன்னோம். செந்தில் பாலாஜி வாங்கலன்னு ஏன் சொல்லல? செந்தில் பாலாஜி வந்து சொன்னாரா நான் வாங்கல? இல்ல அப்ப இருந்த அரசாங்கம் வந்து இந்த 10 ரூபா எதுக்கு வாங்குறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? பண்ணலையே. இப்ப சொல்றேன் கேளுங்க. சிஎன்ஏஜி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. தணிக்கை குழு என்ன சொல்றாங்க? வாங்குற ரீஃபண்டபிள் டெபாசிட் எங்க போகுதுன்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. சிஎன்ஏஜி என்ன எழுப்புறாங்க? வாங்கின 10 ரூபாய் எங்க போகுது? அது திருப்பி வந்து கஜானாக்கே வரணும். திருப்பி கஜானா வந்து வெளில போய் யார் வந்து அந்த பாட்டில வந்து கொடுக்குறாங்களோ அவங்க வாங்கிட்டு போகணும். அதுக்கு சிஸ்டம் வந்து இப்ப மினிஸ்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வெண்டிங் மெஷின் மாதிரி எங்கனா பாட்டில் கொடுத்துட்டா அந்த 10 ரூபாய் கிடைச்சிரும். சொல்றீங்க. இப்போ ஆல்ரெடி 10 ரூபாய் வாங்குறாங்க. அந்த 10 ரூபாய்க்கு கணக்கு இல்ல அப்படிங்கறதா நீங்க சொல்ல வருது. இப்போ கூடுதலா 10 ரூபாய்ல வாங்குறாங்க. 20 ரூபாய் வாங்குறாங்க. 20 ரூபாய் எப்படி வந்து இப்போ 140 ரூபாய் சரக்குனா 160 ரூபாய் கொடுத்து நான் வாங்கி குடிக்க முடியுமா? 20 ரூபாய் இப்ப அரசாங்கத்துக்கு நான் எக்ஸ்ட்ரா தண்ட செலவுல பண்றேன். கிடையாது. 20 ரூபாய் அந்த நீங்க வந்து 10 ரூபாய்ல அந்த 20 ரூபாய் உயர்த்திட்டு அதுக்கான சிஸ்டம் கிரியேட் பண்றீங்க. ரீஃபண்டபிள் டெபாசிட் சிஸ்டம் கிரியேட் பண்றீங்க. இப்போ நான் 20 ரூபாய் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் வந்து டாஸ்மார்க்ல போய் வாங்குறேன் சார். திரும்ப நான் அந்த வீட்ல இருக்கக்கூடிய அந்த எல்லா சரக்கெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு திரும்ப நான் வந்து உங்கள்கிட்ட வந்து 10 ரூபாய் வந்து வாங்குறதுக்காக திரும்ப அந்த பாட்டில நான் பாதுகாப்பா கொண்டு வர முடியுமா? அப்போ வர வழியில பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டாங்களா? இத்தனை பிராக்டிக்கல் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அமைச்சருக்கு தெரியாதா? 10 ரூபாய் வாங்குற 10 ரூபாய் வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு தான் போகுது. அது மினிஸ்டர் பாக்கெட்டுக்கு போல. செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போயிட்டு இருந்தது 10 ரூபாய். மாற்றம் என்ன நடந்திருக்குன்னா வாங்குற 10 ரூபாய் இன்னைக்கு கவர்மெண்ட் கஜானாக்கு வருது. அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா பாட்டில் திருப்பி கொடுத்தா கூடாது. 20 ரூபாவே வாங்க கூடாது. அதுதான் மாற்றம். அதுதான் தாவேகா அரசாங்கத்திலிருந்து நாங்க எதிர்பார்க்கிறது. அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா கவர்மெண்ட் கஜானால இருந்தே 10 ரூபாவோ 20 ரூபாவோ அவருக்கு திருப்பி கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டின் என்னன்னா அந்த பாட்டிலுடைய காஸ்ட்னு ஒன்று இருக்கும்ல, அதை யார் ஏற்றுக்கணும்? அந்த காஸ்ட்டை அரசாங்கம் ஏற்றுக்க முடியாது. அது ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக இருந்ததுன்னா அந்த பாட்டிலை ஸ்கிராப் பண்ணும்பொழுதோ பாட்டிலை ரீயூஸ் பண்ணும்பொழுதோ அதுக்கான சிஸ்டம் சர்க்குலர் எக்கானமியில் அந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணும்போது அந்த பணமாகப்பட்டது காஸ்ட்டாக மாறாது. அதுக்கு தான் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சிஸ்டம் வந்து அவர் பாக்கெட்டுக்கு போன சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஆகப்பட்டது இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஸ்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புடைமை, சீர்திருத்தம். அதில் 10 ரூபாய் இன்னைக்கு வந்து கன்சியூம் பண்ணுறவர் கொடுத்தா அந்த 10 ரூபாய் பத்திரமா கஜானால இருக்கு. அந்த பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபாய் கிடைக்கும். அது 10 ரூபாய் 20 ரூபாய் மாத்துறது காரணம் 10 ரூபாய் பாட்டில் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 20 ரூபாய் வந்தால் கட்டாயமாக பாட்டில் திருப்பி கொடுப்பாங்கன்றதுனால தான் அதை ஏற்றிருக்கோம். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். அந்த கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வந்து நேற்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு வந்து சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட் இதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 64 ரூபா வரைக்கும் போயிடுது. கூடுதலாக 23 ரூபா வேற ஏதோ ஒரு கணக்கு வந்து சொல்கிறார். ஊராட்சிக்கு நம்ம ஒதுக்கப்பட வேண்டிய நிதி அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ரூபா நம்மளுக்கு வருதுன்னா 87 ரூபா இதுலேயே வந்து போயிடுது. மீதி மற்ற கணக்குகள்லாம் சொல்லி கிட்டத்தட்ட 145 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு செலவாயிடுது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கிளியராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அமைச்சரே வந்து சொல்கிறாரு. இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்தி போகிறீங்க? எப்படி ரெவன்யூவை பெருக்க போகிறீங்க? இப்போ அதுக்கும் சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி மூலிமா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வருமானம் வருது, வேட் மூலிமா வருது, கமர்ஷியல் டாக்ஸ் மூலிமா வருது, ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா வருது, மோட்டார் வெஹிக்கிள் மூலிமா வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சியை நாங்கள் கூட்ட போகிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. கலெக்ஷன் எஃபிஷியன்சி மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் கரப்ஷன் இதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டா நம்ம பெட்டரான கவர்மெண்ட்டை கொடுத்துட முடியும்னு தாவேகா அரசாங்கம் நம்புதா? நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் தான் ரெவன்யூ மொபிலைசேஷன் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ரெவன்யூ மொபிலைசேஷனுக்கு தேவையான 3 நிலை டிரான்ஸ்பரன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணாதான் அடுத்த ரெவன்யூ மொபிலைசேஷன் ஐடியாக்கே நம்ம போக முடியும். இப்போ 13 லட்சம் கோடி கடன் இருக்க, இந்த 13 லட்சம் கோடியும் முழுசாக நம்மளால் வந்து சரிப்படுத்த முடியுமானா எல்லா அரசாங்கமும் முயற்சி எடுப்பாங்க.
அந்த முயற்சி எடுக்கும்பொழுது கடன் சுமை கம்மியாகும். அது கம்மியாகிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து லீக்கேஜஸை தடுக்கிறது. போடக்கூடிய ஸ்கீம்ஸு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அப்போ சேரும்போது சொசைட்டி ப்ரோக்ரஸ் ஆகும். அதனால் வரக்கூடிய வருவாய் தான் நம்ம கடனை குறைக்கும். இது வந்து ஒரு விசியஸ் சர்க்கிள். நேற்று நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது சொல்லியிருப்பாரு, ஒரு விசியஸ் சர்க்கிளில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த விசியஸ் சர்க்கிளில் பிரேக் பண்ணி வெளில வரணும்னா இந்த 3 விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லுக்கிங் அட் த பெர்ஸ்பெக்டிவ், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி நிலைமையில் சரி பண்ணணும்னு சொன்னாக்க பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை வந்து நிறைய ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். சங்கர், ஓப்பனாக லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி 3 லட்சம் கோடியை சரி பண்ண முடியுமா? 13 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இந்த 3,80,000 கோடி அந்த கடனை வந்து எப்படி சரி பண்ணுறது? நீங்கள் வெள்ளை அறிக்கையில் வந்து வந்திருக்கக்கூடியது இன்றைக்கி பிரச்சனையை சொல்லியிருக்கோம். சொல்யூஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி ஃபாலோட் டைம் லைனில். ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து இதுக்கான டிஸ்கஷன் நடத்துகிறாரு. கட்டாயமாக சொல்யூஷன்ஸ் வரும். ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், கொலாபரேஷன்ஸ் பண்ணணும், எஃபிஷியன்சிக்காக கொலாபரேஷன்ஸ் பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன் எடுத்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டிவிஷனில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத துறை சார்ந்த ஐஏஎஸ்க்கு தெரியும். அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணவும் கூடாது. ஏன்னா வெல்ஃபேர் கவர்மெண்ட். அப்படி இருக்கும்பொழுது கொலாபரேஷன்ஸ் என்ன பண்ணலாம், அந்த கொலாபரேஷன்ஸில் வந்து எப்படி நம்ம காஸ்ட் வந்து குறைக்கலாம், அப்புறம் வந்து க்ரீன் எனர்ஜிஸ் எப்படி கொண்டு வரலாம். ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்குமே வெல்ஃபேர் கொடுக்கக்கூடிய அண்டர்டேக்கிங், அதை சரி பண்ணணும். ஸோ சேலஞ்சஸ் ஆர் மெனி. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் ஒரே பதில் தான் சங்கர். 60 வருட காலங்களுடைய ஓட்டைகள், 60 years of problem we have inherited. 60 years of problem we have inherited. அந்த இன்ஹெரிட் பண்ண ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அவகாசமும் கொடுக்கணும். அதே மாதிரி கேள்விகளும் வந்து கேட்கும்போது ஒரு கரிசனையோட நீங்கள் கேட்கணும். எல்லாரும் ஏன் கரிசனையோட கேட்குறேன் நான் சொல்கிறேன்னா, 60 வருஷம் ப்ராப்ளமை கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்க திராவிட கட்சிகள். தாவேகா ஆட்சி வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிரும். கரெக்டாக நீங்க வெள்ளை அறிக்கை நீங்க மக்கள் முன்னாடி மாற்றம் அப்படி வரணும்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு சங்கர் நீங்க சொல்லுங்க, இது இன்னைக்கு நீ வெள்ளை அறிக்கை வந்த உடனே தான் சத்யகுமாரை கூப்பிட்டு இதுல எக்ஸ்பர்ட், லாயர், சார்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், கம்பெனி செக்ரட்டரி சத்யகுமார் கிட்ட இன்டர்வியூ வரீங்க. பியாண்ட் பீயிங் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பார்ட்டி. இந்த 13 லட்சம் கோடி பத்தி சங்கர் ஏன் விவாதம் பண்ணல? எலெக்ஷன் அப்போ கூட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சார் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்களே எங்க சார் போச்சு நீங்க கேட்கவே இல்லையே. ஆனா சங்கர் இன்னைக்கு வந்து டிவிகே அரசாங்கம் வந்த உடனே எப்படி சார் இந்த 13 லட்சம் கோடியை குறைப்பீங்கன்னு கேட்கும் பொழுது பதில் ஒன்று தான் சங்கர், நீங்க கேட்குற கேள்வி நியாயம். மக்களும் வந்து தாவேகா அரசாங்கம் வந்தால் மாற்றம் வரும் அப்படின்னு நினைச்சாங்க. மாற்றம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாற்றம் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னது. ரெண்டாவது, அந்த பிரச்சனையை மக்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் சரி பண்ணணும். சேர்ந்து சரி பண்ற பொறுப்பும் தாவேகா அரசாங்கம் நாங்கள் எடுத்திருக்கோம். கட்டாயமா சரி பண்ணுவோம். ஆனா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், போய் சொல்லக்கூடாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். 13 லட்சம் கோடி நாளைக்கே வந்து இல்லாமல் ஆயிடுமா? இல்லை. ஆனால் 1 வருடமோ 2 வருடங்களோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு பேரலாக வந்து டிரான்ஸ்பரன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரீஸ்ட்ரக்சரிங்கை வந்து மைக்ரோ லெவலில் டிபார்ட்மெண்ட் வைஸ் பண்ணி வருவாய் ஏற்றக்கூடிய விஷயத்தை செஞ்சால் கட்டாயமாக முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். மதுரையில் ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஸ்கேம் உங்களுக்கே தெரியும். பெரிய பெரிய வசதியானவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லாமையும் மிடில் கிளாஸ்க்கும் ஏழைங்களுக்கும் வந்து வச்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேலே அதிக டேக்ஸ் போட்டது உங்களுக்கே தெரியும். அது ஒரு எவ்வளோ கோடி ஊழல்னு தெரியும். அப்போ வருவாய் இழப்பு இருந்ததா இல்லையா? அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நடக்குது, என்ன நடக்குதுங்கிறத கட்டாயமாக சரி பண்ணணுமா வேணாமா? அப்போ அந்த லீக்கேஜஸை சரி பண்ணாதான் இந்த கடன் சுமையும் குறையும், சோஷியல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் அமைச்சரும் வந்து சொல்கிறாரு, அந்த லீக்கேஜை வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்காரு. என்னென்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாமே ஒரு பொத்தாம் பொதுவாக இருக்கே. நம்ம வந்து வருமானத்தை பெருக்கணும்னா அதுக்கான வழி என்னன்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை. இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் என்னென்னலாம் வந்து வெளிப்படையாக செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை. அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி என்ன அரசாங்கம் வந்து ஏதாவது தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு கான்க்ரீட்டான ஒரு பதிலாக வந்து ப்ரெஸ் மீட்டில் இருந்த மாதிரி தெரியல. கூடுதலாக இப்போது விமர்சன பொருளாக மாறி இருப்பது என்னென்னா, அவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் நிதித்துறை அமைச்சரே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்ததுங்கிறத படித்தார். அதில் நிறையா வந்து தப்பாக படிச்சிருக்காரு. அவருக்கு வந்து தமிழே படிக்க தெரில, இவரெல்லாம் வந்து அமைச்சராக போட்டிருக்காங்களே அப்படிங்கிற விமர்சனம் கூட வர ஆரம்பிச்சு. அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே ஒரு சின்ன பதிலும் உண்டு.
இந்த ரெவன்யூ மொபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொக்ரெசிவ் பேஸ்டாக ரெவன்யூ மொபிலைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய் அவர்கள் எல்லா ஸ்கீமும் தொடரணும்னு நினைக்கிறாரு. அம்மா உணவு எடுத்துக்கோங்க, தொடரணும்னு நினைக்கிறாரு. பேக்ஸ் கொடுக்கறத வச்சுக்கோங்க, தொடரணும்னு நினைக்கிறாரு. ப்ளஸ் எங்களோட ஸ்கீம்ஸ் டிவிக்கே நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போல் ப்ராமிசஸையும் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த ஸ்கீமே தவறுன்னு நாங்கள் என்றைக்குமே சொல்லலை. அந்த ஸ்கீம் போய் சேர்ந்துதான் தான் நான் கேட்டுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லா காணொலியிலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அனௌன்ஸ் பண்ணுறீங்க ஸ்கீமு, மகளிர் உரிமை தொகை எல்லா உமனுக்கும் போய் சேர்ந்துதா? அதே மாதிரி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க, ஒரு சைக்கிள் வந்து ஸ்டூடெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் போய் சேர்ந்துதா? பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க குழந்தைங்களுக்கு, அந்த பிரேக்ஃபாஸ்ட் குவாலிட்டியாக இருக்கா? முட்டை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க, அந்த முட்டை வந்து சைஸ் சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா அப்படின்றது கேள்வி வருதா இல்லையா? வெல்ஃபேர் இஸ் பர் சே தி ஐடியா ஆஃப் எவ்ரி கவர்மெண்ட். ஆனால் அந்த வெல்ஃபேராக இல்லைன்றது தான், அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் தாவேக அரசாங்கம் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கும். பொலிட்டிக்கல் ரீதியாக சில விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. முன்னாள் நிதியமைச்சர் வந்து தங்கம் தென்னரசு ஒரு ட்விட் போட்டிருந்தாரு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெள்ளை அறிக்கை அல்ல வெற்று அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் வான வேடிக்கை வாக்குறுதிகளை அள்ளித்தெளித்து மக்களை ஏமாற்றி பொறுப்புக்கு வந்துள்ள இந்த அரசு தனது நிர்வாக திறமையின்மையினாலும் ஆளத் தெரியாமல் ஹைப் ஏற்றி அறிக்கை ஒன்றினை வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெளியிட்டு அதனையும் ஃப்ளாப் ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கிறாரு. மதிப்புக்குரிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பாலிட்டிஷியன் ஆஃப் த டிஎம்கே. அவரும் இப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் வருத்தம் அளிக்குது. இது வெற்றி இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க 10 லட்சம் கோடி கடன் வந்து நேரடி கடனை பற்றி சொல்லியிருக்கோம். 3 லட்சம் கோடி வந்து பிஎஸ்யூஸ் பப்ளிக் செக்டர் அண்ட் பொது நிறுவனங்கள் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். ஒரு தமிழ்நாட்டுடைய ஒருத்தருக்கு வந்து 1,28,000 ரூபாய் வந்து கடன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்கோம். இது எப்படி வெற்றி அறிக்கை ஆகும்? இல்ல, இந்த அறிக்கை ஏன் வந்து அவர் தரல? அறிக்கைகளா நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டீங்க. 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ 2,500 ரூபாய் கொடுக்க முடியுமா? இந்த கடன் பிரச்சனையினால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற நிலைமையில புது கனெக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுல எப்படி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி பல்வேறு அறிவிப்புகளை நீங்க கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் எப்படி வந்து நிறைவேற்ற போறீங்க? இது வெறும் புஷ்வானமா தான் போகுது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு அவர் சொல்றாரு. கட்டாயமா சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கக்கூடிய போல் ப்ராமிசஸை டைம் லைன் பேஸ் பண்ணி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதில் ஒரு மாற்று கருத்து கூட கிடையாது. என்ன டெலிவர் பண்ண முடியுமோ அந்த டெலிவர் பண்ண முடிஞ்சது தான் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கொஸ்டின் தான் சங்கர், நாங்கள் எலெக்ஷன் ப்ராமிசஸ் கொடுக்கும் பொழுது தங்கம் தென்னரசு அவர்கள் 13 லட்சம் கோடி கடன் இருக்கு, நீங்கள் எப்படி டெலிவர் பண்ண போறீங்கன்னு ஏன் கேள்வி கேட்கல? அப்போ பதில் கேள்வி என்ன? நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய போல் ப்ராமிஸ் இருக்கிறது நீங்கள் டெலிவர் பண்ணாமல் தான் ப்ராமிஸ் பண்ணீங்களா? அப்போது மற்ற கட்சிகள் கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராமிசஸுமே டெலிவர் பண்ண முடியாமல் தான் ப்ராமிஸ் பண்ணீங்களா? 2021 கடனே இல்லாமல் இருந்தது தமிழ்நாடு. அப்போது வெல்ஃபேரும் ரெவன்யூ மொபிலைசேஷனும் பேரலாக ட்ராவல் ஆகணும். இங்கே ரெவன்யூ மொபிலைசேஷன்னா திமுக எங்கே நடந்ததுன்னா முதல் குடும்பத்துக்கு நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்லுங்கள். இல்லை முதல் குடும்பம் யாரெல்லாம் சார்ந்திருந்தாங்களோ அவங்களுக்கு நடந்திருக்கு. இது நான் சொல்லவே இல்லை. இது சொன்னது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 30,000 கோடி ஒரு வருஷத்துக்குன்னு சொன்னார். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்காரா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்? மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரா? இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னார்னு டிஎம்கே டிஃபமேஷன் போட்டாங்களா அவர் மேலே? அப்போது ஃபேக்ட் ரிமைன்ஸ் வாட்? 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து ஊழல் பண்ணுற குற்றச்சாட்டை முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது 5 வருஷத்தில் 1,80,000, அந்த 1,80,000 கோடி மினிமம்ங்க அது. அப்போது இதை பற்றிலாம் நீங்கள் விவாதம் பண்ண மாட்டீங்க. நாங்கள் போல் ப்ராமிஸ் கொடுக்கும் பொழுது ரெவன்யூ மொபிலைசேஷன் ஐடியாஸோடு தான் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய நாட்களில் டைம்லைன் பேஸ் பண்ணி எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் கட்டாயமாக மக்களுக்கு டெலிவர் பண்ணுவார். அதுக்கான டேலண்ட் எங்கள் கட்சியில் இருக்குது, அதுக்கான எக்ஸ்பர்டீஸ் எங்கள் கட்சியில் இருக்குது. சங்கர், உங்களுக்கு என்னை வந்து 17 வருஷமாக தெரியும். என்னை வந்து எலெக்ஷன் கமிட்டியில் போடுறாங்க, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் தளபதி விஜய் அவர்களும் நாமினேட் பண்ணி, பொதுச்செயலரை நாமினேட் பண்ணி, ஆனந்த் அவர்கள் நாமினேட் பண்ணி என்னை கமிட்டியில் போடுறாங்க. எங்கள் கமிட்டியில் இருந்தவங்கலாம் ஹைலி எக்ஸ்பர்ட், எஜுகேட்டட், நிதி நிலைமை தெரிஞ்சு தான் நான் எடுத்துகிட்டு போய் பட்ஜெட்டை காட்டி தான் ஸ்கீம்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். 2015 பட்ஜெட்லேருந்து 2026 பட்ஜெட் வரைக்கும். ஏன்னா ஒரு 10 வருஷம் அனலைஸ் பண்ணால் நம்ம நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த நிதி நிலைமை பேஸ் பண்ணி தான். 2வது ஞாபகம் வச்சுக்கோங்க,
சில ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பணம் தரணும். இதுக்கு முன்னாடி டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நித்தி ஆயோக் போயிட்டு சண்டை போட்டு கிளம்பி வந்துட்டு மக்கள் கிட்ட நாங்கள் சண்டை போட்டுன்னு சொல்லி ஓட்டு வாங்க பார்த்தாங்க, ஆன்டை சென்டர் ஸ்டாண்டு. ஆனால் எங்கள் அரசாங்கம் வெரி கிளியர், வி ஆர் ஒன்லி ஹியர் டு ஃபைட் ஆன் இஷ்யூ பேஸ்ட் மேட்டர்ஸ். நிதி பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எஸ்எஸ்ஏ ஃபண்டா என்னென்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமை தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் ஃபார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், வி ஆர் ஃபார் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம், வி ஆர் நாட் ஹியர் டு ஃபைட் அண்ட் ஸ்டாப் ஆல் த ஃபெசிலிட்டி தட் கம்ஸ் ஃப்ரம் த யூனியன் கவர்மெண்ட். இப்போ வெளிப்படையாக வெள்ளை அறிக்கையில் நிதி நிலைமை தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அடிப்படையில் ஒரு ஆடிட்டர், ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது, வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வாக்குறுதியெல்லாம் எப்போ நிறைவேற்ற போகிறாரு? அது மட்டும் இல்லாமல் இது சரியான அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுடைய அட்வைஸாக என்ன இருக்க போகுது? கட்டாயமாக சங்கர், இது வந்து நம்ம வந்து மோர் டிரான்ஸ்பரண்ட்டாக உங்கள் மக்கள் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்கோம். ஒரு ஸ்கீமும் டைம்லைன் பேஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் உடனே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி நிதிநிலையில் தமிழ்நாடு இல்லை. அதுக்கான ஸ்டெப்ஸு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து டிஸ்கஷன் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸோட கலந்துரையாடி இது மக்கள் சபையில் வச்சாச்சு. இன்றைக்கி 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க நேற்றுலேருந்து. அது முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இந்த 13 லட்சம் கோடி கடன் இருந்தும் இதை பேஸ் பண்ணி எங்களுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் அவர்கள் ஸ்கீம்ஸை வந்து எப்படி டெலிவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி தான் இதை டெலிவர் பண்ண முடியும். இதில் வந்து எல்லா ஸ்கீம்ஸும் நீங்கள் உடனே டெலிவர் பண்ணோம் அப்படிங்கிற சேலஞ்சை எதிர்க்கட்சிகள் வச்சாலும் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட உண்மையாக தான் இருப்போம். உண்மைன்னா உண்மையை நிலையை சொன்னோம், உண்மையிலே என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம். சில இடங்களில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு மக்கள் சபையில் வைப்போம். மக்கள் அதை ஏற்றுப்பாங்க. சில இடங்களில் அதுக்காகவும் தயாராக இருக்கும். ஏன்னா 13,18,000 crores வந்து கடன் சுமை இருக்கும் பொழுது ஒரு சைடு கடனும் குறைக்கணும், ஒரு சைடு வந்து டிரான்ஸ்பரன்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணணும், மூணாவது அந்த கடன் சார்ந்து இருக்கக்கூடிய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸும் டெலிவர் பண்ணணும். மக்கள் சபை முன்னாடி எங்கள் தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. மக்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தை இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் நடத்துகிறோன்னு. அதனால் ஒரு ஸ்கீமும் அவங்களுக்கு டைம்லைன் பேஸ் பண்ணி கட்டாயமாக டெலிவர் பண்ணுவோங்கிறத நான் உறுதி கொடுத்துறேன். மக்கள் பார்க்குறாங்க, அவங்க பார்த்து முடிவு பண்ணட்டும். உங்களுடைய கருத்துக்கள் வந்து ஏற்கப்படுகிறதா இல்லை நிராகரிக்கப்படுகிறதா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சங்கர்.